சார். ட்ரைனிங் ஒரு மாதிரி முடிச்சிட்டிங்க. ஆமாம். சரியா? இப்போ அடுத்த வண்டி பெரிய வண்டி ஓட்ட போகிறீங்க. சரி சார். ட்ரைனிங் எப்படி இருந்துச்சு? நல்லா புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருந்துச்சு. மெக்கானிசம்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. காரை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ காரு ஆக்சிலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு யூஸ் பண்ணணும், ஸ்டேரிங் என்ன கண்ட்ரோல்லாம் இருக்குது, மைனர் கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லா இதுவும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியும். கார் ஓட்ட மட்டும் தெரியாமல் அது என்னென்ன வேலை செய்யுது எல்லாமே தெரியுது. வேறு என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைச்சது? வேறு என்ன, சீக்கிரம் முடிச்சிட்டேன். ரொம்ப 12 கிளாஸ்லேயே முடிச்சிட்டேன். அது பெரிய விஷயம் தான். கார்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, உங்களை பழக வைக்கல, பாடமாக கொடுத்துருவோன்னு சொல்லுவோம். அது உண்மை தானா? ஆமாம் ஆமாம். சரி, அதே பாடத்தை உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் மாதிரி கையிலையும் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவோம். ஆமாம், வீடியோ எடுத்து நாங்கள் எப்போனாலும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். என்ன எப்படி எந்த மாதிரி வீடியோ எடுத்தாங்க? நாங்கள் ஓட்டுறது தான். நான் ஓட்டுறதே வீடியோ எடுத்து எங்களுக்கு. ஓட்டுறதுன்னா ஒரு இதாக எடுத்தாங்களா? இல்லை பல இல்லை, நான் ரிவர்ஸ் எடுத்தது, ரேம்பில் ஓட்டுனது, டெஸ்ட்டுக்கான வீடியோ, எல்லா வீடியோவுமே எனக்கு நான் எப்படி செய்ய போகிறேன்னு நான் செஞ்சதே எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது லைஃப்லாக உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு. ஆமாம், என்கிட்டே தானே இருக்கும், யூடியூப்லேயே போட்டுருவாங்க. சரி சரி. அப்போ உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். வேறு ட்ரெயின்ஸ்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதில் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலான்னு சொல்ல விரும்புகிறீங்களா? இதே ஓகேவாக தான் இருந்துச்சு. எல்லாமே டக்குன்னு கட்டிட முடிஞ்ச 12 நாளில் கிளாஸ் முடிச்சிட்டேன். எல்லாமே தெரியும். இப்போ ஓட்ட சொன்னால் கூட நான் ஓட்டிடுவேன். எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்டிடுவேன். இன்றைக்கி இந்த பின்னாடி நிற்கிற பெரிய வண்டி ஓட்ட போகிறீங்க. ஓகே. ஓட்டிடலாமா? ஓட்டிடலாம். கொஞ்சம் இந்த பெரிய வண்டி காட்டுங்க, எட்டியாக காட்டுங்க. இப்போ நம்ம காட்டின எட்டியா வண்டியை இன்றைக்கி எல்லாமே ஓட்டி பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஓட்டின எல்லாமே ஓட்டி பார்க்க போகிறீங்க. இதோட நம்ம கிளாஸ் இன்றைக்கி முடியுது. அடுத்து டெஸ்ட்டுக்கும் இன்னும் 1 மாதம் கழிச்சா வர போகிறீங்க. சென்னை உங்களுக்கு 10-15 நாள் ஆயிருக்கு. இன்னும் லேண்டாக முடிஞ்சு 30 நாள் ஆகுதுக்கு 15 நாள் ஆகும். நமக்கு ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அந்த ஒரு 20 நாள் கழித்து வந்தப்புறம் உங்களால் வண்டி ஓட்ட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? எப்போனாலும் ஓட்டலாம், மறக்காது. இப்போ ட்ரைவிங் படித்தா மறக்கணும்னு சொல்லி அதெல்லாம் இங்கே நடை இல்லை. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். காலை வணக்கம். இந்த ரோட்டில் ரைட்டு லெஃப்ட்டு ரிவர்ஸ் தொடச்சி எடுக்க போகிறீங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு இது எடுக்க போகிறீங்க, ரைட்டா லெஃப்ட்டா? ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணும். அப்போ அந்த போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் ரோடுக்கு இடையில எவ்வளோ இடைவெளி இருக்குது? 15 அடி இருக்கும். அப்போ நீங்கள் அங்கேருந்து வரும்போது இந்த 15 அடிக்கு முன்னாடி திருப்ப ஆரம்பிச்சிடணும். ரைட்டுக்கு ஸ்டீரிங் வேகமாக சுற்றணும், மெதுவாக சுற்றணும். ஏன்னா சுற்றி எண்ணிக்கையும் குறைவு. 2 தான். லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் வேகமாக சுற்றணும். ஆமாம் சார். சரியா? லெஃப்ட் மிரரில் பார்த்து இப்போ இந்த 1 அடி கேப்பில் இருக்கா வண்டி? ஆமாம் சார். இந்த 1 அடி கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து போட்டோம். ஓகே சார். சரியா? ஆஸ்ட்ரேட் உண்டா? ஆக்சிலேட்டர் கிடையாது. இப்போ நீ கரெக்டாக அந்த மேலே ஏறி போய் இதில் இந்த பாலத்துக்கிட்ட கொஞ்சம் மேடமாக இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ பின்னாடி வரும்போது கொஞ்சம் வண்டி வேகமாக வரும். கிளச்சை மீச்சு லேசாக பிரேக்கிங் மீச்சு விடுங்க. நீங்கள் மெதுவாக இருந்தால் தான் நிறைய யோசிக்க முடியும். சரியா? இப்போ இன்ஜின் ஓடிட்டு இருக்கா, ஆஃப் ஆயிருக்கா? ஓடிட்டு இருக்கு சார். வார்னிங்லாம் பெரியதா? ஆமாம் சார். அப்போ எடுத்து விடுங்க. ரைட், போகலாம். தெளிவாக இருக்கணும்ண்ணா. கிளச்சை ஃபுல்லாக விடாங்க. ஹீரோ யாரு? கிளச்சு தான். மெதுவாக சுற்றுங்க. கிளச்சை மீச்சு இங்கேயும் மீச்சுங்க, சப்புன்னு மீச்சுங்க. அப்போ வண்டி போகாது, மெல்ல உருண்டுகிட்டே இருக்கும். அதுலேயே நீங்கள் நேரம் எடுத்துடலாம். நீங்கள் அங்கே போய் வச்சுங்க, வண்டி ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ போடுங்க. எந்த கேர் போடுவீங்க? 15 அடிக்கு முன்னாடி திருப்பாங்க, அதை கணக்கு பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வேண்டாம், மெதுவாகவே போகும். ஓகே சார். எத்தனை சுற்று? 2. மெதுவாக வேகமாவா? மெதுவாக சார். போட்டு வண்டி போட்டு கொஞ்சம் வேகமாக சுற்றிங்க. சரி, இனிமேல் நம்ம வண்டி லெவல் எதில் பார்க்கணும்? லெஃப்ட் மிரரில் சார். அந்த பாலத்துக்கு போது வண்டி வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட ஒரு சுற்று. இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கா? கரெக்டாக போயிட்டு. சைடு தெரிய ஆரம்பித்த உடனே, நல்லா தெரிஞ்ச உடனே ஒரு சுற்று ரோடு தெரிஞ்சோடனே எடுத்துட்டு அடுத்து நல்ல நேரம் வந்தோடனே கடைசி எப்பவுமே பொறுமையாக வச்சுருக்கணும் இல்லையா? ஆமாம் சார். அதே தான் இங்கே. இப்போ 9 முள்ள வச்சு நேரம் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். கொஞ்சம் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி கேட்பா? சார். ரைட், கிளச், பிரேக், நியூட்ரல். ஒரு அடி கேப் கரெக்டாக இருக்கா? சரி. இதே மாதிரி இப்போ லெஃப்ட்லேயும் போய்ட்டு வந்து எடுக்கணும். ஓகே, எடுக்கலாமா? லெஃப்ட் ரிவர்ஸ் போய்ட்டு வந்து இதே மாதிரி நிப்பாட்டணும். பண்டா தான். இந்த பண்டா நல்லா கை கொடுக்கா இல்லையா? சார். ஈஸியாக தான்.
2வது நாள் 8 போடும்போது உள்ள பிரச்சனை எப்படியே நீ சரி பண்ணிக்கிட்ட. இது 1 2 அவ்வளோதான். வேகம் வச்சோன்னா 2லேயும் முடிஞ்சிட்டு. சைடு கண்ணாடி பார்த்துக்கோ. லெஃப்ட் ஒரு அடி வர மாதிரி வச்சுக்கோ. நல்ல நேரம் வந்து நிப்பாட்டி. ரொம்ப தூரம் போக வேண்டாம். ரொம்ப தூரம் போனால் நினச்சி சுமக்கிற மாதிரி. இப்போ எங்கே பார்க்கணும்? அங்கே பின்னாடி பின்னாடி அந்த பாலம் தெரிய ஆரம்பிச்சு சுற்ற ஆரம்பிச்சிடணும். ஓகே சார். இது கொஞ்சம் வேகமாகவும் சுற்றிக்கலாம், கூட ஒரு சுற்று சுற்றிக்கலாம். லெஃப்ட் ஃப்ரீ இல்லையா, அதனால். ஆமாம் சார். வண்டி நகட்டிக்கிட்டே நிப்பாட்டி சுற்றக்கூடாது. நிப்பாட்டி சுற்றினா வண்டியோட டேரக்ஷன் மாறிடும், பாலத்தில் போய் முட்டி நிற்கும். சைடு தெரிஞ்சவொன்னே ஒரு சுற்று எடுத்துங்க. தெரிய ஆரம்பித்தோன்னே எடுத்துங்க. ஏன்னா 3 சுற்றிக்க இல்லையா? ஆமாம் சார். அடுத்து நல்லா தெரிஞ்சவொன்னே 2வது சுற்று. இப்போ நல்ல நேரம் வந்தாலும் கடைசி போடக்கூடாது. பச்சை மிச்சு லேசாக பிரேக் மிச்சு விடணும். எக்ஸ்ட்ரா சுற்றுறீங்க, சுற்றாதீங்க. உள்ளே போய்ட்டு 9 9 மணி வச்சுப்பீங்களா? உள்ளே போனாங்க 9 மணி வச்சுப்போம். மெதுவாக போனீங்களானே ஓகே சார். ஹேண்ட் பிரேக் வண்டி ஆஃப் பண்ணிங்க. இது கஷ்டமாக இருக்கு? இல்லை சார், ஈஸியாக தான் இருக்குது. எடுத்துடலாம். ஐஸுக்கு மறக்குமா? இல்லை மறக்காது. சரி, ரிவேர்ஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா சார்? இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ரிவேர்ஸில் 3 விஷயம் முக்கியமானது: ஸ்டீரிங், ஐசைட், மூவிங். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த வீடியோவில் தம்பி பேசுனதையும் பார்த்துருப்பீங்க. அவன் வண்டி ரிவேர்ஸ் கியர் ஓட்டி காட்டுனதும் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு வந்து கியர் மாற்றுறது, ஸ்ட்ரைட்டாக ரிவேர்ஸ் போகிறது, ரைட் லெஃப்ட் ரிவேர்ஸ் போகிறது, மேட்டில் நிப்பாட்டுறது, அவனுக்கு எல்லா வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பியிருக்கோம். அவனோட விருப்பத்தை கேட்டோம். என்னோடய வீடியோவை இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுங்கன்னு அவன் சொன்னதுனால நம்ம ரைட் லெஃப்ட் ரிவேர்ஸ் எடுத்த மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இது மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்கோம். அவங்களுக்கு அது ஆயுஸ் முழுவதும் பாடமாக அமையும். இதை நம்ம டிரைவிங் ஸ்கூலோட ஸ்பெஷல் ஒர்க்காக வச்சுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புதுசாக வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ரெடி பண்ணி போட்டு விட்டுருவோம். நன்றி, வணக்கம்.